ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின் படி நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். உனக்குத்தான் ஒன்றுமே புரிவது கிடையாது. நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நன்றாக உற்றுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்திருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும். இன்னுமுமா என்னுடைய எந்த விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? என்ன தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்துவிட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறாய். ஏதாவது விஷயத்தை பற்றி கவலைப்படுகிறாய்தான். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாயா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர், அதுவும் முக்கியமான ஒரு நபர், உன்னிடம் பொய் சொல்கிறார். அது மட்டுமா சொல்கிறார்? உன்னை ஏமாற்றுகிறார். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதது போல நின்று மறைக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் போகும் செய்தி யாரால் என்றால் இந்த நபரால் தான். அதாவது குடும்பத்தில் ஒருவர் தானே, பெரியவர் தானே, பெரிய நம் குடும்பத்திற்கு எல்லாமே இவர் தானே என்று எல்லா விஷயத்தையும் பகருகிறார். அது பகராமல் எல்லாம் இருக்க முடியாது. குடும்பத்தில் ஒரு ஆண் இருந்தார்கள், பெண் இருந்தார்கள், அதுவும் பெரியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவரிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்ய வேண்டும். இதுதான் நல்ல ஒரு குடும்பத்திற்கு அழகு, நல்ல ஒரு பெண்ணுக்கும் அழகு. நீ என்ன செய்வாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் யோசிக்கிறாய், என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய இருக்கிறாய் என்று எல்லா விஷயத்தையுமே அந்த உன்னுடைய குடும்பத்தில் தலைவராக இருக்கிறார் பத்தியா, அந்த ஒரு நபரிடம் நீ சொல்கிறாய். ஆனால் அந்த நபர் வெளியில் போய் நீ என்ன சொல்கிறாய், ஏது சொல்கிறாய் என்று ஊர்கதையை பேசும் பொழுது இதையும் சேர்த்து பேசிவிடுகிறார்கள். என்னுடைய குடும்பத்திலும் இப்படிதான் நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நடக்கிறது, என்னுடைய வீட்டில் இருப்பவளும் இதை தான் சொன்னாள், இந்த மாதிரி நீ செய்து பார்க்கலாமே, இதைதான் அவள் செய்து கொண்டு இருக்கிறார் என்று எல்லா கதையையும் அப்படியே ஒப்பித்து விட்டு வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பேச வேண்டும் என்பதற்காக உன்னுடைய குடும்ப நியாயத்தை அப்படியே சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். அங்கு அடுத்தவருடைய குடும்பத்தை பற்றி பேசி இப்போ உன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் படி நீ எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய குடும்பம், நீ, உன்னுடைய பிள்ளை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் இந்த ஒரு நபர் மட்டும் எப்பொழுதும் ஊருடைய நியாயத்தை பேசி பேசி இப்பொழுது எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், தன் குடும்பத்தின் நியாயத்தை பற்றி வெளியில் சொல்லி நீ சொல்லும் ஒவ்வொரு யோசனையும் மற்றவர்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாம் உன்னுடைய மனதில் என்னென்ன தோன்றுகிறது எல்லா விஷயத்தையுமே விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தவறை செய்துவிட்டு மறைக்கிறார்கள். அது ஒரு காலம் அல்ல, ஒரு காலம் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துவிடும். என்றிருந்தாலும் புகையை அடக்க முடியாது, ஒரு இடத்தில் பூட்டி வைக்க முடியாது என்று இவ்வளவு வயதாகியுமா தெரியவில்லை? தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நியாயமே அவர்களால் தான் எங்கு பற்றாலும் செல்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நீ நன்றாக ஒன்று தெரிந்து கொள். இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம்தான். ஒரு முறை ஒரு நபரின் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நியாயங்கள் வெளியே போகிறது என்றால் அந்த நபரிடம் அடுத்தடுத்த விஷயத்தை நீ சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. எக்காரணம் கொண்டும் மறைப்பதுதான் நல்லது. குடும்பத்தில் இருப்பவரிடம் மறைக்கலாமா சாயி என்றால் தவறு செய்கிறார்கள், அவர்களிடமிருந்து மறைப்பது எந்த ஒரு தவறும் அல்ல, எந்த ஒரு பயமும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ எல்லாவற்றுக்கும் சமமாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாய். ஆனால் பார், அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரிவது கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் எல்லா காரியத்தையும் செய்கிறாய். முக்கியமாக சொல்லப்போனால் கண்பட்டு விடுமோ என்று நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாய் பார்த்து. ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்றால் மிகப்பெரிய ஒரு கேலி கிண்டலான ஒரு பொருளாகவே மாறிவிட்டது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை போய் வெளியில் சொல்லிவிட்டு
ஒன்றுமே தெரியாதது போல வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். உன்னுடைய யோசனை எல்லாம் வெளியில் போய் வெளியில் இருப்பவன் நன்றாக அவனவன் உடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். என்னடா இது, நம் யோசித்து வைத்திருப்பதெல்லாம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் செய்கிறார்களே, சொந்தக்காரர்கள் செய்கிறார்கள் என்றால் இப்படித்தான் உன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்து விஷயமும் இவர்கள் மூலியமாகத்தான் வெளியில் போகிறது. இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த வயதிலேயும் புரிந்து கொள்ளவில்லையா அவர்கள்? தங்கமே, திருத்துகிறேன், நிஜமாகவே திருத்துகிறேன். எல்லோரையும் கவனிக்க வேண்டிய வேளையில் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து சொன்னால் யாரும் எப்பொழுதும் கேட்பது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு தேவையே இல்லாமல் அடுத்தவருடைய வாழ்க்கை கெடுப்பதில் என்ன நியாயம்? இதுவரைக்கும் ஆனது ஆகிவிட்டது. ஆளை அடையாளம் காட்டிவிட்டேன். தயவு செய்து வெளியில் எந்த செய்தி யார் மூலமாக போகிறதோ அந்த நபரிடம் உன்னுடைய வீட்டு நியாயத்தை எப்பொழுதும் சொல்லாதே. உனக்குள்ளேயே செய். எப்பொழுது நீ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாயோ அந்த விஷயம் செய்து முடித்த பிறகுதான் அந்த விஷயம் வெளியில் போக வேண்டும். அதற்கு முன்பு அந்த விஷயம் வெளியில் போனால் அந்த காரியம் நடக்காது. ஒன்று, பொறாமை பிடித்தவர்கள் தடுப்பார்கள். இன்னொன்று, அதே வேலையை அவர்கள் முன்பு செய்து நீ செய்யும் பொழுது அதை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்குவார்கள். உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு ஆக்குவார்கள். புரிந்து கொள், தெரிந்து கொள். சில விஷயத்தை உனக்காக நான் சொல்லிவிட்டேன். இன்னமுமே நீ எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்ய முடியுமா? முதலில் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், அது ஒன்றுதான். அதற்காக நீ எவ்வளவு வேண்டுமானாலும் போராடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நீ உழைக்கலாம். ஆனால் இது போன்ற நபர்கள் வெளியில் சில விஷயத்தை சொல்லும் பொழுது நீ எவ்வளவு உழைத்தாலும் எல்லாமே வெளியில் தெரியும் பொழுது அதெல்லாம் வெறும் சாதாரணமாகத்தான் இருக்கும். யாரிடமும் எப்பொழுதும் குடும்பத்தில் இருக்கும் நியாயத்தை சொல்லாதே. அப்படியே ஒருவருடைய வார்த்தை மூலமாக அது போகிறது என்றால் அந்த நபரை உன் குடும்பத்தில் இருக்கும் நியாயத்தை எப்பொழுதும் சொல்லாதே. நம்பிக்கை வையுங்கள். எல்லோரையும் திருத்துகிறேன். எல்லோரையும் திருத்த வேண்டிய நேரம்தான் இது. உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுப்பவர்களை திருத்த வேண்டிய காலகட்டம் தான் இது. காலம் உனக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கும். நல்லது நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயும் தோற்று போவோம் என்று நினைக்காதே. ஜெயிப்பாய், பலருக்கு மத்தியில் வாழ்வாய், உன்னுடைய தொழிலால் நீ முன்னேறுவாய். உன்னுடைய தொழிலும் சரி, நீயும் சரி, கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். நிறைய வருமானங்களும் நிறைய சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. இப்பொழுதுதான் நீ எல்லாரையும் பற்றி யோசிக்க வேண்டும். யார் யார் எப்படி பேசினார்கள், என்ன பேசினார்கள், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று எல்லாவற்றையும் இப்பொழுதும் நீ அலட்சியமாக இருக்கக்கூடாது. யார் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறேன் என்றால் அதை பிடித்து கொள்ள வேண்டுமே தவிர, என்னடா இது சாய் இப்படி சொல்கிறார், என்னடா இது இப்படி பேசுகிறார் என்பதை நினைக்கக்கூடாது. சாய், உனக்காக நான் எப்பொழுதும் நல்லதுதான் சொல்வேன். பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் வெல்லப்பார். சிலர் மறைக்கிறார்கள், அது என்னவென்றும் சொல்லிவிட்டேன். இத்தனை நாள் நீ நினைத்தாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கும் ஆட்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயங்கள் எப்படி வெளியே மற்றவர்களுக்கு தெரிகிறது, மற்றவர்கள் எப்படி வந்து கேட்கிறார்கள் என்று. அது அடையாளம் யார் என்னவென்பதை சொல்லிவிட்டேன். இனிமேல் நீதான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் இந்த சாய் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களாக செய்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கு ஒவ்வொரு நாளுமே துணையாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் நிச்சயமாக வீணாக்காமல் உங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்து உங்களை அதிகமாக சந்தோஷத்திற்கு கொண்டு வருவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.